மரியாளை இயேசுவே மதிக்கலை. அம்மானு கூப்பிட வேண்டிய இடத்துல கூட 2 தடவை ஸ்திரீயேன்னு தான் கூப்பிட்டார். எல்லாத்துக்கும் மேலே அவரோட அம்மா வந்திருக்காங்கன்னு சீஷர்கள் சொன்னப்ப, யார் எனக்கு அம்மா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு அம்மா அப்படின்னே சொல்லிட்டார். இயேசு மரியாளை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலன்னு இதுலேருந்தே தெரியலையா? அப்படி இருக்கும்போது மரியாளை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே, நீங்கள்லாம் கிறிஸ்தவனுங்களா அப்படின்னு சில புராட்டஸ்டன்ட்டுகள் கொதிக்கிறாங்க. ஆனால் இவங்க கிட்ட எனக்கு சில கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி, நீங்க வழிபடுறது இயேசுவை தானா, இல்லை இயேசுங்கிற பேர்ல ஏதாவது பிசாசை வழிபடுறீங்களா? ஏன் கேட்குறேன்னா, எனக்கு தெரிஞ்ச இயேசு ஒரு கன்னி பெண்ணை தன்னோட மான மரியாதை எல்லாத்தையும் தியாகம் பண்ண சொல்லி யூஸ் பண்ணிட்டு வேலை முடிஞ்சதும் தூக்கி எறிகிற கேவலமான பிறவி இல்லை. ஆனால் உங்கள் இயேசு அவ்வளவு கேவலமானவர் தான் நீங்கள் கூச்சமே படாமல் சொல்கிறத பார்த்தா, நாங்கள் வணங்குற அதே இயேசுவைத்தான் நீங்களும் வணங்குறீங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால தான் கேட்குறேன், நீங்கள் இயேசுவைத்தான் வழிபடுறீங்களா? ரெண்டாவது கேள்வி, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்னன்னு இயேசு கேட்டது மரியாவை அவமதிக்கிறதுக்காகத்தான்னு சொன்னால், பிறகு ஏன் மரியா கேட்டுக்கிட்ட அந்த அற்புதத்தை இயேசு நிறைவேற்றி கொடுத்தார்? அதுவும் இல்லாமல் ஸ்திரீயேங்கிற வார்த்தை அவமதிப்புன்னு சொன்னால் மரியா அதுக்கப்புறம் வாய மூடிட்டு போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னு இருந்திருக்கணும். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு? மரியா நேராக வேலைக்காரங்க கிட்ட போய் என்ன செய்யணும்னு அவர் இப்போ சொல்லுவார், அதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இயேசுவும் போய் அந்த அற்புதத்தை நிறைவேற்றுறாரு. அதாவது வார்த்தையில் மகன் அம்மாவை அவமதிச்சதா நமக்கு தோணுது. ஆனால் அம்மா மகன் 2 பேரோட செயல்களையும் பார்த்தா அப்படி ஒன்று நடந்ததுக்கான சுவடே அங்கே இல்லை. இப்போ என் கேள்வி என்னன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அந்நிய கலாச்சாரத்தில் அந்நிய மொழியில் ஒரு தாயும் மகனும் பேசிக்கிட்டதை அவங்க செயலை வச்சு புரிஞ்சுக்கிறது சரியா, இல்லை வெறும் வார்த்தைகளை மட்டும் வச்சு புரிஞ்சுக்கிறது சரியா? மூணாவது கேள்வி, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்னன்னு இயேசு கேட்டதுக்கு, இந்தாம்மா உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது அர்த்தமா? அதுதான் அர்த்தம்னு சொன்னால், பாதிக்கு பாதி ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் திராட்சரசம் திந்துட்டதா சொல்கிற மரியா கிட்ட, அதை பற்றி உங்களுக்கு எனக்கு என்ன, இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு இயேசு சொல்கிறதா போட்டிருக்கு. அது ஏன்? அதாவது ஆங்கில பைபிள்கள் படி பார்த்தா இந்த இடத்துல மரியாவுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இயேசு சொல்லலை, அந்த பிரச்சனைக்கும் அவங்க 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதனால தான் அந்த பிரச்சனையில் தலையிடாமல் இருக்க என்னுடைய நேரம் இன்னும் வரலன்னு விளக்கமும் கொடுக்குறாரு. கடைசி கேள்வி, யார் எனக்கு அம்மா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு அம்மா அப்படின்னு சொன்னதால இயேசு தன் தாயை மதிக்கவே இல்லைன்னு அர்த்தமா? அதுதான் அர்த்தம்னு சொன்னா, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிற கட்டளையை இயேசுவே மீறிட்டாருன்னு சொல்றீங்களா?